நம்ம லஞ்சுக்கு ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கட்டி கட்டியா இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து ஓரளவுக்கு நம்ம தண்ணியா நல்லா கலந்து எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். பொடியை நறுக்குன 3 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, கருவேப்பிலை பொடியை நறுக்குனது, பொடியை நறுக்குன கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமா பெருங்காயம். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸா கலக்கிக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். கொஞ்சமா எடுத்து இப்படி சேர்த்துருங்க. இது உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி போண்டா போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க. நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்தலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், பொடியன இருக்குன்னு கருவேப்பிலை, மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தயிர், கடலை மாவு சேர்த்து கலந்து வச்சிருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்தலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 4ல இருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. கெட்டியா வரும். ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு பாருங்க. பொரிச்சு வச்சிருக்க போண்டா சேர்த்தலாம். 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம். பார்க்கலாம். இந்த குழம்போட நல்லா ஊறி இருக்கும். 4 பல்லு பொடியை நறுக்குன பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து கலந்துருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பொடியை நறுக்குன கொத்தமல்லி.